தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செல்ல போகிறோம். முன்னமே சொன்னேன், சுவிசேஷத்தினாலே நம்ம சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். உபதேசத்தினாலே சபைக்குள் இருந்து பரிசுத்தமாகி சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு செல்லுகிறோம். அப்போது சுவிசேஷத்தினாலே சபைக்குள் வந்த ஒரு சந்தோஷத்தை விட நாம் பரலோகத்துக்கு ஆயத்தமாகி செல்வது தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நம்ம என்ன தியானிச்சிட்ருக்கிறோம்? சிலுவையை தியானிச்சிட்ருக்கோம். சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவின் மூலமாக நாம் என்னென்ன காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமோ, புரிந்து கொள்ள வேண்டுமோ, எதை நாம் அனுபவிக்க வேண்டுமோ, இந்த காரியத்தை எல்லாம் அந்த சிலுவை பற்றி ஒவ்வொன்றா கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் எல்லா ஜபங்களிலுமே ஏறக்குறைய சிலுவையினுடைய காரியங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கைக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் கேட்டு அறிந்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் முழுவதுமாக பூரணமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றால் உபதேசம் முக்கியம். சிலுவையில் மூலமாக ரட்சிப்பு மட்டுமல்ல. ஓசன்னா என்றால் என்ன? ரட்சிப்பு, ரட்சகர் இல்லையா? கர்த்தர் ரட்சிக்கிறவராக வெளிவந்தார். ரட்சிப்பு மாத்திரமல்ல, நாம் மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஒரு பாதையை தந்திருக்கிறார். ஆகவே தான் சிலுவையில் ஒரு உபதேசம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிப்புக்காக ஜீசஸ் கால்ஸ் என்றால் இயேசு அழைக்கிறார் என்று நல்லது. ஆனால் நம்ம ப்ரொசீட் பண்ணி கர்த்தருடைய இடத்துல செல்லுவதற்கு உபதேசம் அவசியம். அதனால்தான் சிலுவையை பற்றிய உபதேசம் என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம். என்ன உபதேசம்? சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த சிலுவையை பற்றி உபதேசம் என்று சொன்னாலே, உபதேசம் என்றாலே சிலருக்கு கடினமாக இருக்குது. கற்பனகுமிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணின போது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் வாசிக்க வேண்டாம். இந்த உபதேசத்தை கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, யார் இதே கைக்கொள்ள முடியும் என்று சொல்லி அநேகர் அவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படி தானே? பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு பார்த்தாரு, தம்முடைய சீஷரில் பார்த்து, நீங்களும் போக மனதான் இருக்கிறீர்களோ என்றார். ஆனால் பேதுரு மற்ற எல்லாரும் சேர்ந்தன்னு சொன்னாங்க, ஒரே கோரஸா, யாரிடத்துல போவோம்? யாரிடத்துல போவோம்? ஜீவத் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, யாரிடத்துல போவோம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அந்த பேதுருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், நீ பேதுருவாக இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பின் நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வந்தாலும் திரும்பவும் ஆண்டவரை நேசிக்கக்கூடிய வகையில் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவை புதுப்பித்து ஆடுகளை மேய்க்கிற உத்தியோகத்தை அப்போஸ்தல ஊழியத்தில் பிரதான இடத்தை பேதுருவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே அந்த உபதேசமானது உண்மையிலேயே கடினமாக இருந்தாலும் அது வேதத்தில் வெளிப்படுத்தல பார்க்குறோம், வாய்க்கு கசப்பாக இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு நன்றாக இருக்கும். கேட்பதற்கு சில கஷ்டமாக இருக்கும். என்ன பெரிய அதிகாரம் பண்ணி பேசுகிறாங்க, என்ன கடினமாக பேசுகிறாங்க, அந்த வார்த்தையை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்றெல்லாம் சில யோசனை மனுஷனுக்குள்ளே வரலாம். ஆனால் உபதேசமானது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசியில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையானது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷனாக இருக்கிற நானும் நீங்களும் தேறினவனாக இருக்கும்படிக்கு, எந்த நற்கிரியும் செய்ய தகுதியாகும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும். எவைகள்? தேவனுடைய வாக்கியங்கள், வார்த்தைகள், உபதேசங்கள். இது எதுக்காக?
அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்குமாக பிரயோஜனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிரயோஜனமானதை நான் உங்களுக்கு மறைக்கக்கூடாது. ஆமென். உண்மைதானே? பிரயோஜனமானதை மறைத்தால் அது சரியான ஒரு அனுபவம் அல்ல. ஆகவே பிரயோஜனமானதை மறைக்காமல் இதை வெளிப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை, தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கடினம்தான். தேவனுடைய வார்த்தையிலெல்லாம் எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். அது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரயோஜனமாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரயோஜனமாக இருக்கிறது. உண்மையா பிரயோஜனமாக இருந்தால் கடிந்து கொள்ளப்படும் போது முகம் மாறாது. உண்மையாக பிரயோஜனமாக இருந்தால் எங்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கட்டும்னு சொல்லுவாங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும் என்று வாசிக்கிறோமே, அந்த காரியம் நடக்கும். எதுக்காக? நாம் தேறினுள்ளாக மாறுவதற்காக, தேவ நோக்கத்தை நமக்குள்ளே பூரணமாக நிறைவேற்றுவதற்காக. இதெல்லாம் உபதேசமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய தேவ செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1:18 இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற இந்த காரியம் என்று சொல்வது ஏதோ ஆரம்ப ரட்சிப்பு மட்டுமல்ல, நமக்குள்ளே கடைசி ரட்சிப்பு நிறைவேறும் வரைக்கும் தேவ பலனாகியிருக்கும். ஆமேன். அதனால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு என்று சொல்லி. 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் ஹல்லேலூயா. அப்போ அந்த சுதந்திரம் பரலோகத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட வேண்டும். kept by the power of God. தேவ பலத்தினால் தான் நாம் காக்கப்படணும். அதுக்காகத்தான் இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் போதிக்கிறாராம். ஆவியானவரே நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியான சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அப்போது அதனால தான் பரிசுத்தான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். அனுபவிக்கிறீங்களா? ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாட்கள் செல்ல செல்ல ஆவியானுடைய நடத்தல் வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியானுடைய நடத்தல் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதில் பல காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு ஞானஸ்நானம் இதெல்லாமே ஓரளவு இருந்தாலும் போதாது. பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும். அதுதான் முக்கியம் என்று சொல்லி நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போலவே நமக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த அபிஷேகமானது நம்மை பூரணத்துக்கு ஏதுவாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் சிலுவையில் உபதேசம் உண்டு. சிலுவையில் என்ன இருக்குது? உபதேசம் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். இப்போ முதலாவது திரும்ப அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய
உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ரட்சிப்பு ஏதோ ஆரம்ப ரட்சிப்பு அல்ல. நான் முன்னமே சொன்னது போல கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் அது கடைசி வரைக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எதை வந்து போய்கொண்டிருக்கிறது அல்ல, முடிவு பரியந்தம் ஆண்டவருக்காக நிலைத்திருந்து நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவனே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வான். ஆகவே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் இச்சையடக்கத்தோடு ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். என்னதான் என்று நாம் ஜீவிக்கிறதுக்காக அல்ல, நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட தைரியமாய் நாம் முன்னேற செல்ல வேண்டும். பவுல் சொல்கிறது போல பின்னானுளை மறந்து முன்னானுளை நாடி லக்கை நோக்கி எப்படி ஓடுகிறாராம்? சந்தோஷத்தோடு ஓடுகிறார், மகிழ்ச்சியோடு ஓடுகிறார். ஆகவே தான் இந்த உபதேசங்களானது நம்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் பிரியப்பட்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ நோக்கம் நமக்கு நிறைவேறுவதற்காக உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய உபாத்தியாயர்கள் அநேகர் உண்டு, ஆனால் தகப்பன்மார் அநேகர் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆலோசனையை விட உபதேசத்தின் அடிப்படையில் நாம் கட்டப்படும் போது வலுவாக உறுதியாக தைரியமாக கர்த்தருக்குள் நாம் காணப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இப்படிப்பட்ட சிலுவை தியான கூட்டங்களில் வெளியாட்களை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறது விரும்புறதில்லை. அவங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன், 1ஆம் தேதி காலையிலிருந்து இன்று வரையும் உள்ள ஒவ்வொரு அந்த கூட்டங்களிலுமே எல்லாமே அப்படியே எசைஞ்சு இணைந்து ஒன்றாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. புரியுதா உங்களுக்கு நாம் சொல்கிறதெல்லாம்? அதுதான் முக்கியம். அதனால்தான் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டலாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் மாற இந்த வேலையை கர்த்தர் செய்துட்ருக்கார். ஒரு சிலந்தி போச்சு, ஒரு திடீர்னு ஒரு இடத்தை பார்த்தா கொஞ்சம் பொறுத்து அப்படியே இப்படி அழகாக சில நேரங்களில் பார்த்தா தெரியும். அது இந்த மூளை முடுக்கில் அப்படியே கட்டி பெரிய வலை பண்ணி காத்துட்டே இருக்குது இல்லையா? அது எவ்வளோ தன்னுடைய, அதனால தான் நீதிமொழி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார், அதை கவனித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு நம்ம பூரணமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க கடையப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவ ஆலோசனைப்படி தேவ ஆவியானோருக்கு ஏற்றபடி தேவன் செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் என்னையும் உங்களையும் சபையும் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். காலங்கள் ரொம்ப கடினமான நெருக்கமான காலத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஆமேன். நம்ம ஆயத்தமாக இருந்தால் நமக்கு எந்த கவலையுமே அந்த பாவம் இல்லாமல் அவளோடு காத்து கொண்டிருக்கிறதுக்காக அவர் 2ஆம் தரம் தரிசனமாக போகிறார். ஆக இந்த உபதேசமானது உயிர்த்தெழுதலோடு கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. எங்கள் முன்னாள் தலைமை போதகராக இருந்த பாஸ்டர் நல்லையா ஆரோன் எப்பொழுதுமே தன்னுடைய அந்த சுவிசேஷ கார்டில், அழைப்பு கார்டில், நோட்டீஸில் என்ன போட்டிருப்பார் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சிலுவையை பற்றிய 23ஆம் வசனம் பாருங்கள். நாங்களோ பாருங்கள், அதாவது அவர் போட்ட அந்த எல்லா நோட்டீஸ்லையும் இப்படி தான் போடுவார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இப்போ நாங்கள் அதை மாற்றி வேறு விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முன்ன உள்ள குறியை என்னை மாற்றன்னு விரும்பலை. கீழே மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்களோ ரெசரெக்டட் ஜீசஸை அறிவிக்கிறோம். ஆமேன். நாங்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம்.
இன்னும் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிரசங்கிப்பது ஆரம்பம். புரியுதா உங்களுக்கு? நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்பது ஆரம்பம். ஆனால் நாங்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம். வசனம் இருக்கா என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க. என்னங்க அது? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று போதுமா? பிரசங்கிக்கப்பட்டிருக்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க என்றால் என்ன செய்கிறோம்? நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. அது வேண்டுமா இது வேண்டுமா? அது அப்பொழுது, இது இப்பொழுது. அது ஆரம்பம், இது முடிவுக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்கள். படிச்சுட்டு வாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே. சரி, இதெல்லாமே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படிதானே? அப்படி என்றால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருந்தார் என்று என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்ற கருத்தோடு கூட இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இதுதான் நம்மை மேன்மையான எடுத்து கொண்டு செல்லும். ஆனால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசியில் படித்தது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஜனங்கள் தேறியுள்ளாக இருக்க வேண்டும், நன்மையாக இருக்கணும், சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும், நீதியை படிப்பிக்கிறதுக்கும் சிட்சிக்கிறதுக்கும் சீர்திருத்தலுக்கும் இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபதேசத்தினுடைய காரியங்களை விட்டுட்டு சிலர் தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஊழியர்களை தெரிந்து கொள்கிறார்களாம். 1 படிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சரி, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இதுதான் முதல்ல 3ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு இணையா இருக்கு. அடுத்து பாருங்களேன். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை, ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு பொறுக்க மனதில்லாமல், அதை பொறுக்க ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி. பார்த்தீங்களா? செவி, காது எப்படி இருக்கான்? தினவுன்னு என்ன? காதில் கொழுப்பு, காதில் கொழுப்பு சொல்லுவாங்கல்ல, அது போல செவி தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றீங்களா? ஊழியம் என்றால் என்ன, ஊழியர் என்றால் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கணும், இதெல்லாம் எவ்வளோ மேன்மையான பல காரியங்கள் இருக்கும்போது தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற திரளான போதகர்கள் என்ன செய்கிறாங்க? திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்றைக்கெல்லாம் கூட ஜான் பாரடிய வாசனத்தில் கூட சொன்னார், கட்டுக்கதைகளுக்கு, உலக பிரகாரமான பல காரியங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய காரியங்கள் வரும், வந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுப்போம் என்றால் வேதம் சொல்கிறது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். அந்த இடத்துக்கு நாம் செல்லாதபடிக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்ட நாம் அதுக்கேற்ற உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லி ஒரு பக்கம் 40 நாள், இன்னொரு பக்கம் 21 நாள், இன்னொரு பக்கம் 7 நாள், இன்னொரு பக்கம் ஒரே நாளில் 7 வார்த்தை, எல்லாம் தியானம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த சிலுவையின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த உபதேசங்கள் என்ன என்று அறிந்து தியானித்து அதன்படி தங்களை கட்டி எழுப்பு கொடுறதுக்கு அநேகர் என்ன செய்கிறதில்லை, இடம் கொடுக்குறது. அது முடிஞ்சுது, அதோடு சரி.
அந்த நாள் குட் ஃப்ரைடேயோ அல்லது ஈஸ்டர் டேயோ அதோட எல்லாமே முடிந்தது. அதுக்கப்புறம் எப்போ வருது? மறுபடியும் 2 நாட்கள் தொடங்கும்போது இந்த காரியத்தெல்லாம் சேர்த்துட்டு வருவாங்க. பிரியமானவர்களே, அதெல்லாம் முக்கியம். உபதேசத்தின் அடிப்படையில் நாம் ஜீவிக்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த போது ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளும்போது தான் அங்கே உபதேசம் வெளிப்படுகிறது இல்லையா? வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை. கவனிங்க, வெற்றி சிறந்தார், மரணத்தை பரிகரித்தார் எல்லாம் கேட்டு வந்தோமே. அதனால் என்ன நன்மை என்றால் அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் உள்ள சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவேதான் இது நார்மலான சாதாரணமான சுவிசேஷம் அல்ல, ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தக்கூடிய சுவிசேஷம். இது சாதாரண சுவிசேஷம் அல்ல, சாதாரண ரட்சிப்பு அல்ல. ஒரு ஜீவனும் அழியாமையுள்ள ஒரு அனுபவத்துக்கு நாம் செல்ல வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது இந்த சுவிசேஷமாக இருக்கிறது. ஆகவே தான் மரணத்தை பரிகரித்து என்று சொல்லும்போது உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் ஜீவனையும் அழியாமையுள்ள சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் ஜீவனை அடைந்து என்ன செய்யணுமா? ஆளுகை பண்ணணும். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் 133ஆம் சங்கீதத்தில் கடைசியில் நீங்கள் வாசிப்பீர் என்றால், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், ஜீவனையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தோடு சேர்ந்த ஜீவனையும் கர்த்தர் தருகிறார். அங்கே தான் ஒருமைப்பாடு, சகோதரர் ஒருமைப்பட்டு வாசம் பண்ணுகிறது மேன்மை. எத்தனை நன்மை! நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன். நாம் எல்லாரும் அவருக்கு சகோதரர்கள் என்று அவர் அழைப்பதற்கு நம்ம அவர் என்ன வெட்கப்படவே இல்லையா? நம்ம சகோதரர் என்று சொல்லுவதற்கு அவர் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவில்லை என்று நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஆமென். அல்லேலூயா. இவ்விதமான ஒரு ஒரு ஜீவனும் அழியாமையுள்ள சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதென்றால் அவர் பிரசன்னமானதினாலே, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, வெற்றி சிறந்ததினால. இதை நம்ம கருத்தில் வைத்து அடுத்து ஒவ்வொரு குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு 1ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்ட போது பூமியில், வானத்தில், சரௌண்டிங்ஸில் என்ன மாற்றங்கள் உண்டானது? புரியுதா உங்களுக்கு? என்னென்ன மாற்றங்கள் உண்டானது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சம்பந்தங்களை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இப்போ நீங்கள் வாங்க, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50, 51, 52 ஆகிய 3 வசனங்கள். 27, 50, 51, 52. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா. ஆகவே சிலுவையை தியானிப்பவர்கள் உபதேசத்தை தியானித்து அதை கேட்டு நடப்பதும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது ஏற்பட்ட மாற்றங்கள், வெளிப்படுத்தப்பட்ட உபதேசங்கள் என்ன என்றதைத்தான் இந்த பகுதியில், இந்த வாசித்த இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அதில் முதலாவதாக இயேசு மட்டும் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை. என்ன நடந்தது? கல்லறைகள் திறந்தது. இருக்கா? இயேசுவின் கல்லறை மட்டுமா? கல்லறை திறந்தது இல்லைங்களா? கல்லறைகள் திறந்தது. அல்லேலூயா. இந்த கல்லறைகள் திறந்தது. சத்தம், அதாவது
கல்லறைக்குள் ஒரு அதிசயம் உண்டாகிறது. இயேசு உயிரோடு எழுந்திருக்கும்போது மற்ற கல்லறைகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை என்ன செய்துதான் திறந்தா இல்லைங்களா? திறந்தது. கல்லறைக்குள்ளே ஒரு அதிசயம் நிறைந்து உண்டாகி அந்த கல்லறையெல்லாம் திறக்கப்பட்டு அவங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா? அப்படிதான் அநேகர் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தேவ தூதன் திறந்தானா? அல்லது இயேசு லாசரை வெளியே வான்னு சொன்னார், அது போல் எல்லா கடலையும் வெளிவா சொன்னாரா? இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாக ஜீவனை விட்ட போது இந்த சத்தம் எங்கே கேட்டது? கல்லறைக்குள்ளே மரித்து கிடக்கிற மற்ற அந்த சடலங்களுக்குள்ளே, அந்த மனுஷனுக்குள்ளே இந்த சத்தம் கேட்டு அவங்க உயிரோடு எழுந்ததாய்த்தான் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மகா சத்தம் கல்லறைகளை என்ன செய்தது? திறக்க செய்தது. அப்படி என்றால் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நாம் அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். இயேசு தம்முடைய ஊழியத்தின் பாதையில் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்னார். யார் பார்த்து சொன்னார்? சும்மா வெளியரங்கமான தோற்றத்தில் பெரிய காரியம் செய்கிறது போல காட்டி கொண்டிருந்த மற்றவங்களை பார்த்து அவர் திட்டினார். என்னது? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. உள்ள என்ன இருக்குது? சாவு. உள்ள என்ன இருக்குது? அசுத்தம், அக்கிரமம், பாவம் நிறைந்த அந்த மனுஷரை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே என்று கூப்பிட்டாரே. அதனால்தான் ஒரு காலத்தில் நாமும் அப்படி தான் இருந்தோம். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா சத்தமாக ஜீவனை விட்டு அவர் எழுந்து போகுது. இந்த சத்தத்தை கல்லறைக்குள்ளே இருந்த ஆட்கள் கேள்விப்பட்டது போல யாரெல்லாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து இருக்கிறார்களோ அவர்களை இந்த சத்தம் என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது, உயிரோடு எழுப்ப வைக்கிறது. அதனால்தான் அவர் நம்ம பாவங்களிலிருந்து மன்னித்து சுத்திகரித்து உயிரோடு எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கார். இந்த ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் என்கிற காரியத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 15 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்காவிட்டால் நாம் அவரை விசுவாசிக்கிறதும் வீணாக இருக்கு, எல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த சத்தமானது எப்படி கல்லறைகளை திறந்ததோ அதுபோல் பாவத்தில் ஜீவிக்கிற, அக்கிரமங்களை ஜீவிக்கிற, மரித்து கெடுக்கிற அவங்கள இந்த சத்தம் என்ன செய்கிறதாம்? உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறது போல அங்கே 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்படி என்றால் பாவத்தில் ஜீவிக்கிறவங்களுடைய ஆத்துமா செத்து கிடக்கிறது, கல்லறைக்குள் இருக்கிறது போல இருக்கிறது. ஆகவே தான் வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்போது உயிரோடு எழுந்தபோது மற்ற கல்லறைகளும் திறக்கப்பட்டது போல இன்னும் யாராயிலும் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் விசுவாசியாமல் இருப்பார்கள் என்றால் அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? உயிர்ப்பிக்கப்படுகிற, மரித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரோ? உயிர்ப்பிக்கிறார். இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் மரணத்தில் இருந்தால் இந்த சத்தமானது அப்படிப்பட்ட என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். ஆக நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏதாவது, நான் அன்றைக்கி 7 விதமான மரணத்தை குறித்து நான் பேசினேன் இல்லையா? 7 விதமான மரணத்தை குறித்து, அந்த அவ்வளவு மரணத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு வெளிரங்கமான ஒரு ஜீவனும் அழியாமல் உள்ள ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த கல்லறை உள்ள ஆட்கள் என்ன செய்தாங்க? எலும்பினாங்க. இயேசு அந்த சத்தத்தை விட்ட சத்தம் போட்ட போது அந்த மகா சத்தமானது கல்லறையை திறந்ததாய் நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் கேம்பில் ஒரு முறை போயிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்தும் சிலர் வந்திருந்தாங்க. அங்கே வந்த ஒரு மெயின் ஸ்பீக்கர் அவர் பேர் ஃபிஷர். என்னது? ஃபிஷர். அவர் பேர் ஃபிஷர். அவர்
பேச தொடங்கின போது எழுந்துன்று முதலாவது அவர் சொன்னார், நான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறேன். பேப்டிஸ்ட் சர்ச்சை சேர்ந்த நான் அங்கே ஒரு ஆயராக பணியாற்றி கொண்டிருந்தேன். 12 ஆண்டுகளாக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன்னார். புரியுதா உங்களுக்கு? 12 ஆண்டுகளாக ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நான் பிரெஸ்பிட்டராக வேலை செய்துட்டு இருந்தேன். ஆனால் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்? இப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன்னார். அப்படி என்றால் அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு எப்படி இருக்குது பாருங்களேன், இல்லையா? ஆக இயேசு சொன்னது உண்மை தானே. வள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே. நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ரட்சிப்பே இல்லை, ஏதோ வேலை வாய்ப்பு இல்லாததுனால, வேலை செய்ய திறனாணி இல்லாதனால சிலர் சுய இச்சைகளை கேட்டு திரளான போதகரை தெரிந்து கொள்கிறார்கள். இவைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, பாவத்தில் மரித்து கிடக்கிற கல்லறைக்குள் இருக்கிற அந்த ஜீவன்கள், அந்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது போல யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால்தான் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகியிருந்தாலும் கூட அவர் அங்கே எப்போ என்ன செய்றாரு? லாசருவே வெளியே வா, வேற ஒன்றும் சொல்லலை இல்லையா? லாசருவே வெளியே வா வந்தாரா? அப்போ அந்த சத்தம் லாசருவை என்ன செய்தது? உயிர்ப்பித்தது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து செல்வதற்கு மரித்த எந்த ஒரு அனுபவம் நமக்குள் இல்லாதபடிக்கு எப்போதும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் இயேசு உயிரோடு எழுந்ததுனால ஜீவனும் அழியாமல் சுவிசேஷத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட சில அசுசிகள் நமக்குள்ளே காணப்படும் என்றால் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே தான் மாதந்தோறும் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து கொண்டு நிதானித்து பார்த்து சரிப்படுத்தி கொள்கிறோம். ஆமேன். ஏனென்றால் இந்த ஜீவன் தடைபடக்கூடாது, உயிர்ப்பிக்கிற அந்த அனுபவம் குறைந்துவிட கூடாது. அந்த தேவ நோக்கு நமக்கு நிறைவேறும்படிக்கு முதலாவது இங்கே நடந்து என்னென்னா, மகா சத்தமாக அவர் ஜீவனை கொடுத்த போது, சத்தம் இட்ட போது கல்லறைகள் என்ன செய்தது? திறந்தது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அனனியா வீட்டுக்கு சென்றபோது, அனனியா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 16ஆம் வசனம், 22:16, நீ தாமதிக்கிறது என்ன? நீ தாமதிக்கிறது என்ன? இப்போது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கல்லறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு அதிசயம் உனக்குள்ளும் ஏற்பட்டு ஜீவிய காலமெல்லாம் அவருக்காக தேவ பலனோடு இருப்பதற்காகத்தான் உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இது முதலாவது குறிப்பு. ஆமேன். ரெண்டாவதாக அதே மத்தேயு 27:52 படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இதெல்லாம் அவர் உயிரோடு எழுந்தபோது உண்டான மாற்றங்கள். இப்போ நான் பூமி அசைந்தது என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். பூமி அசைந்தது, அப்படிதான். அதிர்ந்தது, அசைந்தது. கல்லறைக்குள் மட்டுமல்ல, வெளியேயும் சில மாற்றம் உண்டாகிறது. கல்லறைக்குள்ள மட்டுமல்ல, கல்லறை திறந்தது மட்டுமல்ல, இப்போ பூமி என்ன செய்கிறது? அதிர்ந்தது. அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டானது. வானத்தில் நாம் பார்க்குறோம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் வானத்திலே காணப்படுகிற ஒன்று. ஆனால் பூமி கீழே இதுதானே. பூமியை மனுஷர் குடியிருப்புக்காக ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமி எங்கே இருக்கிறது? காலின் கீழே இருக்கிறது. அல்லேலூயா. பூமி காலின் கீழே இருக்கிறது. ஆனால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே ஆகாயத்தில் இருக்குது. பூமி மனுஷனுடைய காலுக்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா.
அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பூமி அதிர்ந்தது போல இந்த பூமி நமக்கு எங்கே இருக்கணும்? காலின் கீழே இருக்க வேண்டும். ஆமேன். அப்படி என்றால் இந்த உலகம் நம்ம மேற்கொள்ளவே கூடாது. நேற்றுக்கெல்லாம் கேட்டுமே, நாம் உலகத்துக்கு சொந்தமான, நான் உலகத்தானா இல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஏனென்றால் கொலோசியரில் வாசிக்கிறது போல, நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. என்னது? பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட, தண்ணீர் ஞானஸ்நான அபிஷேகம் பண்ணப்பட்ட, உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பூமி எங்கே காணப்படணும்? காலின் கீழே காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல என்பதை எப்போதும் நினைவில் கொண்டு உலக பிரகாரமான பூமிக்குரிய காரியமான எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த பூமி, அதாவது நம்முடைய காலின் கீழே இருப்பது என்று சொல்வது வேதம் சொல்கிறது இல்லையா? 1 யோவானில் இந்த உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். 2:17, 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆனால் இந்த உலகம் அது நிச்சயம் என்ன செய்யுமா? ஒழிந்து போகும். இவ்விதமான ஒரு மேலான தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உலகம் மேற்கொள்ளக்கூடாது. உலக பிரகாரமான நவ நாகரிகங்களோ மற்ற ஆசை இச்சைகளோ அவள் நினைச்சக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வெறுத்து ஜீவிக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் இருந்தாலும் கூட நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பிலிப்பியரில் பவுல் சொல்கிறாரு 3:21, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. 3:21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எப்படி சொல்கிறார் அப்படி? ஏனென்றால் நாம் முன்னமே வாசித்தது போல, ஏனென்றால் நீ மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனு கூட தேவனுக்குள் இருக்கிறது. நீங்கள் பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நான் பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குடியிருப்பு இந்த பூமிக்கு சொந்தம் அல்ல. நாம் உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த தரிசனம் நமக்கு எப்போதும் இருக்கும் என்றால் நாம் இந்த பூமியை நாடி தேடி ஓடி உலக ஆசை இச்சைகளுக்கு நாம் விலகி இருப்போம், நாகரிகங்களுக்கு விலகி இருப்போம், பாரம்பரியங்களுக்கு விலகி இருப்போம் என்றால் மரித்திருப்போம். அந்த மாதிரி உள்ள எல்லா பொல்லாங்குக்கும் நாம் மரித்து ஆண்டவருக்காக ஜீவிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமி காலின் கீழே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு உயிரோடு எழுந்த போது பூமிக்கு ஒரு நடுக்கம் உண்டானது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைங்க இந்த பூமிக்கு சொந்தமானது அல்ல. ஆகவே தான் காலின் கீழே இருக்க வேண்டிய பூமி இன்றைக்கு எங்கே ஏறி இருக்கு? தலைக்கு வந்திருக்கு, காதுக்கு வந்திருக்கு, கழுத்துக்கு வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? பூமி காலுக்கு கீழே இருக்க வேண்டியதெல்லாம் இப்போ எப்போ வந்திருக்கு? தலை மேலே வந்திருக்கு, காதுக்கு வந்திருக்கு, கழுத்துக்கு வந்திருக்கு. இப்போ விலையும் ஏறி போயிட்டே இருக்குது. உலக பிரகாரமான இந்த காரியங்கள் எங்கே போகணுமா? காலின் கீழே இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகமானது ஒரு வனாந்திரத்தை போல. ஆமேன். வனாந்திரத்தை போல நான் அப்படி இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாய
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? 9ஆம் வசனம் படிக்கிறீங்க? ஆமாம். ஆமாம், கீழே உள்ள வசனம் தான் படித்து பாருங்க. அதில் முன்பு நாம் இப்படி இருந்தோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அங்கிருந்து கீழே படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் 9ஆம் வசனத்தை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நீங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க, ஆகிலும் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்க, முன்னே உள்ள வாழ்க்கை வேற. உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இது ஆரம்பம். இதுதான் பூமி காடின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த பூமிக்கு நாம் சொந்தமானவர்கள் அல்ல. கடந்த நாட்களில் எங்கள் பிள்ளைங்க சில ஜூக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. கிறிஸ்டின் போயிட்டு வந்த பிற்பாடு உட்காந்து என்னெல்லாம் மிருகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னிடத்தில் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னு. இது வரைக்கும் எந்த ஜூக்கும் போகலை, எந்த ஜூக்குமே போகலை. என்ன சொல்கிறது, நான் போகிற வழியிலேயே அண்ணா பூங்கா இருக்குது வண்டலூரில், அதிலே போகிறோம், அதிலே வர்றோம், கெட்டெலாம் பார்க்குறோம், போகிறோம். அது மனசு வரல, போகலை. என்ன பண்ண போகலை. இதை விட பாண்டிச்சேரியில் இன்டர்நேஷ்னல் சிட்டி ஆரோவில் எல்லா தேசத்து ஜனங்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் தனியாக இருக்குது. அந்த யூனியன் டெரிட்டரி ஒரு ஓரமாக திண்டிவனம் ரோட்டில் இருக்குது. அது பாண்டிச்சேரி ஏரியா தான். 3 வருஷம் அங்கே இருந்தேன். ஒரு நாள் அங்கே உள்ளே போய் பார்க்கல, என்னமோ தெரியல. அப்போ என்னது, அதை பற்றி நமக்கு உங்களோட போல எல்லாம் இருக்க முடியுமா? அதுக்காக நான் சொல்லலை. ஓரளவு நீங்கள் பூமிக்குரிய காரியத்தை என்ன செய்யணும், வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், விட வேண்டியதை விடணும். ஏன்னா பூமி எங்கே இருக்குது, பாதத்தின் கீழே இருக்குது. அல்லேலூயா. இவ்விதமாக பாண்டிச்சேரியில் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்ட நாட்களில் கஸ்டம் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், ரட்சிக்கப்படலவர். ஆனால் அவங்க மனைவி ரொம்ப பக்தியுள்ள ஒரு சகோதரி. எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க, எல்லா நகை நட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு வருவாங்க, நல்லா வருவாங்க, நல்லா கேட்பாங்க. நாங்கள் யாரும் உடனடியாக நீ இது செய்யணும் அதை செய்ய கழட்டி போடலாம் சொல்கிறதே இல்லை. அந்த அம்மா ஜபத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் சனிக்கிழமை ராத்திரி, ஒரு நாள் சனிக்கிழமை இரவு அவங்களுக்குள்ளே ஒரு சொப்பனம் வருகிறது. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற, மகளே, நான் தான் உனக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறேனே, 1016 நான் சிறந்தவன் சரி, நீ பாட்டெல்லாம் பாடுறியே, நீ ஏன் இந்த மாதிரி அலங்காரமாக அது இது நிறைய போட்டு அலங்கரித்து கொண்டிருக்கிறாய், ஏன் அழகு உனக்கு பிடிக்கலையா என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஜபத்தில் அவங்க அதிகாலை நேரத்தில், அந்த ஜப நேரத்தில் இந்த தரிசனம் கிடச்சிருக்கு. அவர் உடனே அந்த அம்மா அடித்து பிடிச்சி எறும்பி, ஐயா 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 எழுந்துருங்க, இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், கர்த்தரோடு பேசுகிறாரு, என்ன? ஆஹா, அதெல்லாம் சும்மா நீ படு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்து 1 மணி நேரத்தில் திரும்பவும் அதே மாதிரி அந்த ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. இப்படியெல்லாம் பேசும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு அலர்ஜி, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி முடித்து அடுத்து நான் பிரசங்கத்துக்கு எழுந்திருக்கிறேன். எழுந்து முதல் வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ளுதலாக்கிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன பாருங்க. அந்த அம்மா உடனே ஆவிலே நினைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே யார் பாஸ்ட்டுக்கு வந்து சொன்னாங்க. அதுக்குள்ளே பாஸ்ட் யாருக்கு பாஸ்ட் இருந்துச்சு சொன்னாங்க.
தெரியாது, எனக்கு தெரியாது. அன்றைக்கே எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து பேச சொல்லி கர்த்தர் அதிகாலை நான் அதை எடுத்து நோட்ஸ் எடுத்துட்ருக்கேன். என்ன ஆச்சுன்னா உடனே போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னாங்க, பாருங்கள், ஆண்டவர் என்னோட பேசுகிறது மட்டும் இல்லை, 2 முறை பேசுகிறது மட்டுமல்ல, இதே காரியத்தை பாஸ்டர் மூலமாக பேசியிருக்காங்க. அப்போ பிரதர் தான் சொல்லுவாங்க, பேசுகிறேன் சொன்ன உடனே ஆண்டவர் பேசினாருங்கிற உறுதி உனக்கு இருக்கும் என்றால் நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிற செய்ய, எனக்கு தடையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் என்னோட பேசலன்னு சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் சில சூழ்நிலையில் நொண்டி சாக்கு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கிறோம். அதனால் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இது செய்ய நாங்கள் சொல்கிறதில்ல. இதெல்லாம் எங்கே இருக்குது? பாதத்தின் கீழே இருக்கிறது மட்டும் நாங்கள் நோட் பண்ணி காட்டிக்கொள்கிறோம். அது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அனுதினமும் சாகிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. உலகம் என்ன பண்றது? சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. முன்ன நம்ம பாடுவோம், அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் திருச்சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. மரித்தவனாய் திருச்சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. எண்ணில் நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவனை கொடுத்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த விதமான சத்தங்கள். முதலாவது கல்லறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், 2வது பூமி அதிர்ச்சி உண்டாக்கி பூமியிலே உண்டான இன்னொரு மாற்றங்களை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் வாசிக்கலாம். கண்மலைகளும் பிளந்தது. படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அல்லேலூயா. இயற்கையிலே ஒரு பெரிய மாற்றம், கண்மலையும் பிளந்தது. அங்கே நாம் பார்க்கிறோம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் மானிட உருவிலே வந்தவர் மனு குலத்திற்காக அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்த கண்மலைகள் என்ன செய்தது? பிளந்தது, உருகினது. இல்லாவிட்டால் நெஞ்சம் உருகுது என்று சொல்வது போல அப்படி மனதில் ஒரு வேதனை பூமிக்கு அந்த கண்மலைகளுக்கு உண்டானது. அதனால்தான் அந்த கல்வாரியிலே அருமை ரட்சகர் துங்குரான்னு பாடும்போது உள்ளம் உருகிறது. உருகாயோ நெஞ்சமே என்று சொல்லலாம் நாம் பாடுறோம். கண்மலையில் என்ன செய்தது? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரே, இல்லாவிட்டால் சிருஷ்டிகரே, இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று கண்ட இந்த கண்மலை என்ன செய்ததாம்? பிளந்தது. அல்லேலூயா. அது ஒரு கோரமான ஒரு காட்சி, சிலுவை காட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஆணிகள் கடாவப்பட்ட நிலைமையில் கை கால்களில் தலையில் முட்கிரீடம் அப்படியே இருக்கிற நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அகோரமான பயங்கரமான வேதனையோடு உள்ள ஒரு காரியங்கள். இங்கே இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறதை பார்க்குறோம். நெஞ்சு பிளக்கக்கூடிய கல்வாரி காட்சி. மனிதர்கள் உள்ளத்தில் அதை நினைக்கும் போதே என்னாகிறது? நமக்குள்ளே பொறுக்கிறது இல்லை இல்லையா? நினைக்கும் போதே கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு உண்டாகிறதே. அதுபோல் இந்த கண்மலையில் என்ன செய்ததாம்? பிளந்தது. ஆமேன். இன்னொரு பக்கம் கண்மலை உயரமான ஒரு இடம், மேட்டுமையான ஒரு இடம். மேடெல்லாம் என்ன செய்யணுமா? பள்ளங்கள் எல்லாம்
நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். இப்போ அந்த காரியம் தான் நடக்கு. கண்மலையில் என்னாச்சு? பிளந்தது என்று சொல்வது மனிதனுக்குள்ளே காணப்படுகிற மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள், இதெல்லாம் என்ன செய்யப்படணுமா? உடைக்கப்பட வேண்டும். எல்லாமே உடைக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையை பார்த்தபோது அந்த சிலுவையினுடைய கோர காட்சியை கண்டு இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி இங்கே நாம் பார்க்கிறோம், கண்மலைகள் பிளந்தது போல நம்முடைய உள்ளங்கள் பிளக்கணும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்குறோம். நான் மனசில் பவுல் சொல்கிறது போல் சிலுவையை குறித்து எல்லாமல் எனக்கு வேறு என்ன மேன்மை பாராட்டு ஒன்றுமே இல்லை, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அப்போது இங்கே நாம் பார்க்குறோம், நமக்குள் காணப்படுகிற மேட்டுமையான பெருமையான எண்ணங்கள் என்ன செய்யப்படணும்? தகர்க்கப்பட வேண்டும். நான் என்கிற அந்த காரியங்கள் கிராஸ் பண்ணப்படணும். ஐ நான், SIN சின், அந்த ஐயில் ஒரு கிராஸ் பண்ணுறது தான் சுய சித்தத்தை உடைப்பது தான் தேவனுடைய நோக்கம் நமக்குள்ளே நிறைவேற உண்டாகக்கூடிய காரியங்கள். ஆகவே இந்த கண்மலை என்ன செய்ததும் பிளந்தது. அதைத்தான் கலாத்தியர் 5:6 நாம் பார்த்தோம். சிலுவையை குறித்து எல்லாமல் நான் என்றை குறித்தும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமில்லை, எனக்குள் உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. ஆகவே யோவான் நான் சொல்கிறாரு, அவர் பெருகணும், நான் என்ன செய்யணும்? சிறுக வேண்டும் என்று தன்னை தாழ்த்துகிறார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 15:9 பவுல் என்ன சொல்றார் பாருங்க. 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். மற்ற 12 அப்போஸ்தலர்களை விட லேட்டாக, அதாவது பின்னாடி வந்த ஒரு சிறியவன் என்று சொல்லி பவுல் தன்னை தாழ்த்துகிறார் இல்லையா? அதே மாதிரி எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகி, இப்போ சொல்றாரு, சபையை குறித்து பேசும்போது நான் பரிசுத்தவான் எல்லாரிலும் சிறியவன் என்று தாழ்த்துகிறார். முதல்ல நாம் பார்த்தோம் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். இப்பொழுது பரிசுத்தவான் எல்லாரிலும் நான் சிறியவன். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவியிலே நான் பிரதான பாவி என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஆகவே கல்வாரி தியானமானது நம்முடைய மேட்டுமையான பெருமையான மேன்மையான அந்த பெருமையிலிருந்து நம்மை வெறுக்க செய்கிறது. அதனால தான் பவுல் சொல்ற, நான் சிறியவன் எளியவன் என்று சொல்லி. யோவான் ஸ்நானன் அப்படி தான் சொல்கிறார், நான் சிறியவன் என்று சொல்லி. ஏன் பழைய ஏற்பாட்டில் அந்த கிதியோன் கூட சொல்கிறார், நான் சிறியவன் எளியவன், என் கோத்திரத்தில் நான் எளிய ஆள், நான் போய் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கிதியோன் சொன்னார். அப்போ ஆண்டு சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தை நீ போ, மீதியானரை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பா என்று சொல்லி அந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மேட்டுமையான பெருமையான இந்த எண்ணங்கள், நான் என்கிற அகங்காரம் நமக்குள்ளே கிராஸ் பண்ணப்படணும். அதுக்காகத்தான் என்ன நடந்தது? கண்மலையிலெல்லாம் பிளந்தது. சிருஷ்டிக்கத்திற்கே இதுவா? என்னை சிருஷ்டித்த தேவனுக்கே, வானத்தை பூமியும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் இப்போ வானத்துக்கு பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி இந்த கண்மலை பிளந்தது என்று சொல்வது நம்முடைய உள்ளம் உடைக்கக்கூடிய, பெருமை அகற்றக்கூடிய, மேட்டுமையான எண்ணங்களை தகர்க்கக்கூடிய காரியங்கள். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஏற்ற தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக
எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதுதான் அந்த கண்மலையில் என்ன செய்தது, பிளந்தது. அதுபோல் நம்முடைய உள்ளத்தில் எந்த ஒரு மேட்டிமையான பெருமையான எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி என்றால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ. இதெல்லாம் நல்ல பழைய பாட்டு தான். நமக்கு ஆகும் நீர் சொல்ல என்றுமே என்று சொல்லி நம்ம தகுதியை அறிந்து செயல்படணும். அதே பகுதியில் நான் வாசிக்கிறோம், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். பவுல் சொல்கிறார், அப்படி தான் சொல்கிறார், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இப்போ அடுத்தது நாம் 4வது பகுதியாக அதே 27வது அதிகாரம் மத்தேயு 51ஆம் வசனத்தில் திரைச்சீலை கிழிந்தது இல்லையா. அந்த நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இது ஒரு பெரிய உபதேசம், இது பெரிய முக்கியமான உபதேசம். திரைச்சீலை என்ன செய்கிறது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது தேவாலயத்தில் உள்ள அந்த திரைச்சீலை. சரி, ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி நீங்கள் வேத பாடம் கேட்டிருப்பீர்கள் என்றால் எளிதிலே புரிஞ்சு கொள்ளலாம். அது 3 பகுதி பிரகாரம்: பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தின் வாசலுக்கு கேட் என்று பேர், பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலுக்கு டோர் என்று பேர். மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் இணைக்கிற அந்த இடத்துக்கு தான் திரைச்சீலை, வெயில் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது எங்கே திரைச்சீலை கிழிந்தது? கேட்டில் அல்ல, டோரில் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தல தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஆமேன். இப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிரகாரத்தில் ஊழியம் செய்யும்படியாக லேவியரிலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சிறுவேலரும் வருவாங்க, லேவியர்களும் அங்கே அந்த சேவையை செய்வாங்க. 2வது பகுதி ஆகிய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரிகள் தினந்தோறும் குத்தளவுக்கு, மேஜை, தூபபீடம் இதில் வேலை செய்வாங்க. அதுதான் புதிய ஏற்பாடு சபைக்கு நிழலாக இருக்குது. 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் ஜனத்துக்காகவும் இரத்தத்தோடு பிரவேசிக்கிறான். 7வது மாதம் 10ஆம் தேதி. இதெல்லாம் குறிப்பில் இருக்குது. அப்போது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கிறது போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது, ஜீவனை கொடுத்த போது அந்த திரைச்சீலை என்ன செய்தது? கிழிக்கப்பட்டது. இப்போது பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரும் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஏற்ற தைரியத்தை இரத்தத்தினாலே தந்திருக்கிறார் இல்லையா. பிரியர் 10ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில், தமிழில் பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னாலும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலியஸ்ட் பிளேஸ், ஹோலி பிளேஸ் அல்ல, ஹோலியஸ்ட் பிளேஸில் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே இப்போ நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. எங்கே பிரவேசிக்க? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்மிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்து செயல்பட்டிருக்கிறாரே. 1:6
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்விதமாக அந்த திரையின் வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அதிலே நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஆகவேதான் இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று நாம் முன்னமே படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் படிக்காத காரியமல்ல. தொடர்ந்து வேத வசனங்களை ஆராய்ந்திருப்பீர்கள், நன்றாக புரிந்து கொள்ளும். நாங்கள்லாம் டீப்பாக ஆழமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்குறோம், தேவாலய திரைச்சீலை கிழிந்தது. அது என்ன திரைச்சீலை? படித்தோம். 19ஆம் வசனம் திரும்ப படிங்க. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் ஹல்லேலூயா தமது மாம்சமாகிய திரையின் வழியாக. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு திரைச்சீலையை போல அவர் கிழிக்கப்பட்டார். ஆமேன். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. 10:10 படிங்க. 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதானே? அல்லேலூயா. அதுக்காக இயேசு தம்முடைய சரீரத்தை என்ன செய்தார்? சரீரமாகிய அந்த திரையை, மாம்சமாகிய அந்த திரையை கிழித்தார். ஆமேன். அல்லேலூயா. அந்த திரை சீலை என்று சொல்வது மாம்சிகம், இல்லாட்டால் மாம்சமான சரீரம், மாம்சிக சுபாவங்கள். ரோமர் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமேன். அப்போ நம்முடைய சரீரத்தில் மாம்சீகம் கிரியை செய்யாதபடிக்கு, ஜெயிக்காதபடிக்கு அந்த திரைச்சீலை என்ன செய்யணும்? கிழிக்கப்பட வேண்டும். மாம்ச சரீரமானது கிழிக்கப்பட வேண்டும் என்றால் மாம்சீக சுபாவங்கள் அகற்றப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி அதுதான் ஜீவ பலி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்ப நம்ம சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கிழிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். எப்படி தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் சிலுவையில் தொங்கின போது உண்டான அதே போல நமக்குள்ளே நாம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறார் பவுல். நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அப்பொழுதுதான் அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே தான் உண்டாகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் என்ன செய்வோம்? பிழைப்போம். இப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுன்னு நாம் பார்த்தோம். எந்த தேவாலயம்? நாமே ஆலயம். நீங்களே ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கல என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது அங்கே மாம்சீகத்துக்கு இடமில்லாதபடிக்கு முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அங்குதான் ஒரு மறுரூப நிலையை நாம் அடைய முடியும். எக்காலம் துணிக்கும் எல்லாரும் மறுரூபமாவாங்க, போயிடுவாங்கன்னு எல்லாம் சொன்னால் முடியாது. அது பொதுவாக உற்சாகத்துக்கு காஸ்பல் அறிவிப்பாங்க, எக்காலம் துணிக்கும் நாம் எல்லாரும் இமைப்பொழுதில் போயிடும். நடக்காது. அதுக்கு முன்னாடியே ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுவது, சுபாவங்கள் மாற்றப்பட்டு தெய்வீகமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு
நம்முடைய சரீரத்தில் தேவ சித்தம் செய்திருக்கணும். ஏசு சொன்னார், என்னை குறித்து புஸ்தக சொல்ல எழுதியிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி அவர் அர்ப்பணித்தது போல நம்முடைய முழு சரீரமும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மறுரூப நிலையை அடைய முடியும் என்பதற்கு அடையாளமாக இந்த தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது போல நமக்குள்ளே மாம்சீகமான எண்ணங்களோ மாம்சீகமான கிரியைகள் ஒன்றும் காணப்படாதபடி பூரண சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய சமாதானத்தின் தேவன் குறித்து நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி என்றால் நீங்கள் உண்மையாகவே ஆவியினால் தேவனுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருவீர்கள் என்றால் உங்கள் முழு சரீரத்திலையும் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. சரி, கடைசியா பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஐந்தாவது, பூமி எங்கும் அப்படி தானே. முதல்ல கல்லறையில் ஏற்பட்ட மாற்றம், ரெண்டாவது பூமி அதிர்ந்தது, இயற்கையில் ஏற்பட்ட மாற்றம், கண்மலையும் பிளந்தது, திரைசீலையும் கிழிந்தது. ஐந்தாவது நாம் பார்க்கிறோம் 3 மணி நேரம், 3ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன செய்தது? ஒரு இருள், காரிருள் மூடிக்கொண்டது. ஆமேன், அல்லேலூயா. இதுவும் ஒரு அதிசயம் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 3 மணி நேரம் என்ன உண்டானது? காரிருள் உண்டானது. ஏன் காரிருள் உண்டானது? ஏன் இந்த மாற்றம் வந்தது? சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவர் யார்? அவர் தான் சிருஷ்டித்தார். அவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சூரியன் என்ன செய்தது? ஒளி கொடுக்கவில்லை. ஒளி கொடுக்காம மறைத்து கொண்டது. ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டை நான் பாடி உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். பூமி எங்கும் இருள் மூடியதே, தந்தை தாமும் தம்பதனும் மறைத்தனரே. பூமி எங்கும் இருள் மூடியதே, தந்தை தாமும் தம்பதனும் மறைத்தனரே. உன்னை தேவ ஆசனத்தில் ஏற்றுக்கொள்வதற்காய் தாமே சம்மதித்தாரே. உன்னை தேவ ஆசனத்தில் ஏற்றுக்கொள்வதற்காய் தாமே சம்மதித்தாரே. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே, இப்போ உந்தன் உள்ளம் உருகிடாதோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே. அதில் தான் இந்த அடி வருகிறது. பூமி எங்கும் இருள் மூடியது, தந்தை தாமும் தம் வதனம் மறைத்தனரு. பிதாவும் முகத்தை நினைச்சிதாரு, மறைச்சிட்டாரு. உன்னை தேவ ஆசனத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக, நம்ம தேவ ஆசனத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக தாமே சம்மதித்தார். அப்படி என்றால் பூமி எங்கும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை ஒரு பெரிய அந்தகாரம் உண்டானது. இதுவும் ஓர் அதிசயமே. தன்னை சிருஷ்டித்தவரை காண விரும்பாத சூரியன் தன்னை மறைத்து கொண்டதாக சூரியன் அங்கே என்ன செய்தது? இருள் கொடுக்கவில்லை. பூமி எங்கும் இருள் மூடிக்கொண்டது. இது ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய, உபதேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பலி பிரமாணம், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பலி பிரமாணம். லேவியராகமத்தை படிச்சிடுவோமா? லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். லேவியராகமம் 9, 22 முதல் 24 வசனங்கள் கவனித்து கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். அதாவது பலியின் பிரமாணம் என்னென்னா, பலி பொருள், பலி செலுத்துகிறவர்,
பலியை அங்கீகரிக்கிற ஆசாரியன். இதுதான் பலியினுடைய பிரமாணம். இப்போ நான் பலி செலுத்த வேண்டுமென்றால் என் பலியை கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் கொடுக்கணும். ஆசாரியன் அதை வாங்கி என்ன செய்யணுமோ செய்வான். இது அங்கீகரிக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். இதைத்தான் நம்ம ஆதி ஆகமத்திலே நாம் பார்த்தோம். மனுஷன் பாவம் செய்து கீழ்ப்பிடியாமையினால தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுவதற்கு முன்னாடி அவனுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மிருகம் அடிக்கப்பட்டது. அது உலகத் தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்டது. அதுதான் உலகத் தோற்றத்தில் அடிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:8 1 பேதுரு 1:20 படிக்கும்போது உலகத் தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்ட அந்த ஆடு உலக தோற்றமாகிய ஆதியாகமத்தில் அடிக்கப்பட்டது. அந்த அடிக்கப்பட்ட மிருகத்தினுடைய தோலைத்தான் கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உடையாக கொடுத்தார். பிதாவாகிய தேவன் மிருகத்தை என்ன செய்கிறாரு? அடிக்கிறார். ஆசாரியன் யார்? தெரியல. யார் ஆசாரியன்? அப்பொழுது ஆவியானவர் அப்பொழுது இருந்தார் ஜலத்தின் மேலே. எப்பொழுது பிதா உண்டோ அப்பொழுதே குமாரனும் இருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் இருந்தாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. வார்த்தை யாரு? குமாரன். பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு, பரிசுத்தாவின் 3 பேருமே ஈக்குவல் ரைட்ஸ் உள்ளவங்க தான். ஆமேன். அதனால தான் பிதாவாகிய தேவன் ஒரு மிருகத்தை அடித்த போது பரிசுத்த ஆவியானவர் அதை அங்கீகரித்தார். இது பலியினுடைய பிரமாணம். அதனால தான் நான் பாடணும் இல்லையா, அன்றைக்கு எதில் பாவம் வந்துச்சு? மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையில் நின்று பாவம் தீர்ந்தது. நல்ல பாட்டு பாடணும். புஸ்தகத்தில் அது இல்லை. புஸ்தகத்தில் இருக்கா? நாங்களே எழுதி ஒரு ஆரம்பத்தில் எழுதணும். மரத்தின் கண்ணினால் பாவம் சூழ்ந்தது, மரத்தின் சிலுவையால் அது தீர்ந்து விட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ ஏன் இந்த இருள் சூழ்ந்தது என்பதற்கு சில காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 53:10 பாருங்களேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, சரி, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, சரி, ஒரு பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். எபிரேயர் 2:10 ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவ நாளை பூர்ணப்படுத்துறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. ஆமேன். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதை பிடித்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 17ஆவது வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவன் எவ்விதமாக வெளிப்பட்டார் என்று வெளிப்பட்டார். பாருங்க 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது, பாருங்க, பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். சூரியன் அஸ்தமித்தது. 17ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும். அல்லேலூயா. இப்போ புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பலி செலுத்தின போது பிதாவாகிய தேவன் குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த போது குமாரன் இங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ இங்கே நாம் பார்க்கிறபடி பிதாவாகிய தேவன் வரணும். எப்படி வருவார்? அவரே காரிருளில் வருவார். ஏனென்றால் தேவனை பார்த்து ஒருவரும் ஒரு நாளும் உயிரோட இருக்க முடியாது என்பதற்காக பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. பிதாவாகிய தேவன் அங்கே வருகிறார் பலியை ஏற்றுக்கொள்வதற்காக. அதனால தான் இதோ என்னோட ஆவியமுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு நாம் பார்க்குறோம். இங்கே என்ன, ஆபிரகாம் பலி செலுத்தின போது சூரியன் அஸ்தமித்தது. அதுக்கப்புறம் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது காரிருளில் கர்த்தர் பேசுகிறார். 17ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஜனங்களுக்கு எல்லாரும் அது ஏதோ அக்கினி மாதிரி இருந்தது ஒழிய
அந்த தேவன் பேசின வார்த்தை அவங்களுக்கு யாருக்கு கேட்டது? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கேட்கிறது. ஆகவே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, காரில் ஜனங்கள் கண்டாங்க, சத்தம் மோசே கேட்கிறார். 5:22 இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்தோடே சொன்னார். அல்லேலூயா. பிரமாணம் கட்டளைகளை மோசே கர்த்தர் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? படிங்க. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவங்க காருள்ள தான் கண்டாங்க, சத்தத்தை கேட்டாங்க. ஆனால் கர்த்தரை அவங்க காண முடியல இல்லையா? ஆனால் மோசே தேவனோட பேசுகிறார். உண்மைதானா? ஆமாம். அதனால தான் காரிருள்ள கர்த்தர் தரிசனமாகிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 22:10. தாவீதோடு கர்த்தர் பேசும்போதும் வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. சரிங்களா? 12ஆம் வசனம். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன்னை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக காரில் தன்னை மூடிக்கொண்டார். தாவீதுடைய காரியத்தில் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், காரிருளிலே தேவன் வாசம் பண்ணுவார் என்று. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போது இந்த சூழ்நிலை ஏன் இந்த காரிருள் பூமியை சூழ்ந்து கொண்டது, அந்தகாரம் உண்டானது என்பதனுடைய கருத்து என்னென்னா, பிதாவாகிய தேவன் இறங்கி வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் பூமி எங்கும் இருள் மூடினது. பிதாவாகிய தேவனும் தன்னுடைய முகத்தை மறைத்தார். அங்கே ஒரு விசேஷத்தை, ஒரு அனுபவம் தேவன் வெளிப்படுவதற்கு இந்த காரிருள் அங்கே அவசியமாக இருந்தது. சூரிய கிரகணம் பார்த்துருக்கீங்கன்னா? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்துக்கு தான் முக்கியம். அதை எப்படி பார்ப்பாங்க? டைரெக்டாக கண்ணில். ரொம்ப வெளிநாட்டில் வந்திருக்கீங்க போல் எல்லோரும். இங்கிலாண்டா என்ன எப்படி பார்ப்பாங்க? ஒன்றுமே முடியலன்னா ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு அதை விளக்கில் புகையை உண்டாக்கி பார்த்துருக்கீங்க. நாங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் பார்த்தோம் இல்லையா? புகை உண்டாக்கி அதன் மூலமாக அதையே பார்க்கிறது போல். ஆமேன். ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரு? காரிலே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பிதாவாகி தேவன் அங்கே இறங்கி வருகிறதைத்தான் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் இதை அவர் ஒப்பு கொடுத்த பிற்பாடு 2 பேர் வர்றாங்க. ஒன்று பரிமேத்து ஊரானாகிய யோசேப்பு வருகிறார். இன்னொருத்தன் ரகசிய சீசனாகிய யார்? அது 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிக்கோதேமு. இந்த 2 பேருமாக சேர்ந்து தைரியமாக இயேசுவின் சரீரத்தை கேட்டு அடக்கம் பண்ணுகிறதை நாம் கீழே உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஸ்திரீகளும் மற்ற சீஷர்கள் அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த வசனத்தை படிங்கள. லூக்கா 23:47 பாருங்கள். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், 100க்கு அதிபதிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டான சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். மார்பில் அடித்து கொண்டாங்க. ஆனால் என்ன செய்தாங்கண்ணா? திரும்பி போனார். எப்படி முத்தமிட்டு திரும்பி போனது யாரு? முத்தமிட்டு திரும்பி போன ஒருத்தி தோற்பாலை போல அது காட்சியை பார்த்துட்டு ஓன்னு அழுதாங்க. ஆனால் என்ன செய்தாங்க? திரும்பி போயிட்டாங்க. கீழே படிங்க. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியூரானாகிய
ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். ஜனங்கள் எல்லாம் சீசர்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. யூதருக்கு பயந்து பின்வாங்கி போயிட்டாங்க, பேசாமல் போயிட்டாங்க. சிலர் அழுது சும்மா இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு நீதிமானாகிய ஒரு அரிமத்தி ஊரனாகிய யோசேப்பு தைரியமாக ராஜாவிடத்தில் போய் கேட்டு அந்த உடலை என்ன செய்தான்? அடக்கம் பண்ணினான். எல்லாம் கீழே வாசிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய இந்த உபதேசமானது கெட்டு போர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சிலுவையில் இவ்வளவு உபதேசங்கள் அடங்கியிருக்கிறது. கல்லறை திறக்கப்பட்டது போல பாவத்தில் மரித்துக்கு இருக்கிற மனுஷனுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க உதவி செய்யக்கூடிய ரட்சிப்பு வெளிப்படுகிறது. ரெண்டாவது, பூமி அசைந்தது, அதிர்ந்தது. இந்த பூமி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு காலின் கீழே என்கிறத வெளிப்படுத்தி காட்டுகிறது. மூன்றாவது, கண்மலை பிளந்தது. மேட்டிமையான பெருமையான எண்ணங்கள் பழக்கப்படணும், நொறுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இங்கே நாம் பார்த்தோம். நான்காவது, திரைச்சீலை கிழிக்கப்பட்டது போல நம்முடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டும் என்பது மாம்சிக சுபாவம் கிழிக்கப்பட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு படித்திருக்கணும். ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தான் பிழைக்கக்கூடிய வாய்ப்பை பரிசுத்த ஆவியார் நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக நாம் பார்த்தோம், அந்தகாரம் உண்டானது. பிதாவாகிய தேவனே இறங்கி வருவதற்காக இந்த அந்தகார சூழ்நிலை உண்டானதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உபதேசங்களை கற்று அறிந்து அதன்படி நாம் ஜீவிக்கும்போது நாளை ஆண்டு சித்தம் பண்ண உயிர்த்தலினுடைய மகிமையான காரியங்களை நோக்கங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் எழுந்து நிற்போமா? பலிபீடத்தில் என்னை பரனே படுக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும். ஜெயமெற்று மாமிசம் மாய தேவ அருள் செய்கவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும். ஜெயமெற்று மாமிசம் சாக தேவ அருள் செய்கவே. அல்லேலூயா. மெர்லின் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான உபவாச நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே, சிலுவையை குறித்த உபதேசத்தை குறித்து, சிலுவையில் என்ன உபதேசம் இருக்கிறது என்ற குறித்து நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்ட ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா. நீர் உயிர்த்தெழுந்த பொழுது தகப்பனே கல்லறைகள்லாம் திறந்தது, கண்மலைகள்லாம் பிளந்தது, திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்பதற்காக மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. காரிருளில் வாசம் பண்ணின தேவன் ஆண்டவரே, தகப்பனே நீர் உயிர்த்தெழுந்த பொழுது காரிருள் உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பலியை அங்கீகரிக்கும்படியாக நீர் ஆண்டவரே வெளிப்பட்ட நேரமாக இருந்ததுக்காக மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களையே நாங்கள் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறதுக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய சரீரத்தின் செய்கைகள்லாம் அழிக்கப்படுகிறதுக்கு எங்களை முற்றிலுமாக கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களை தாழ்த்துக்கிறோம். ஜெப சிந்தையை எங்களுக்கு தாங்க. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களுடைய ஜீவை அமைய ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே நிரப்பி, உம்முடைய வார்த்தைகளினாலே நிரப்பி, உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே அனுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய சபை போதுகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆழமான வேத வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே சொல்லி கொடுக்கக்கூடிய தகப்பனே எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க.
நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. இன்னும் அநேக வேத வசனங்களை எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும்